வணக்கம் அப்ரஹாம். சிவகங்கை அருகே உள்ளது சாமியார்பட்டி என்கிற கிராமம். இந்த கிராமத்துல பிரவீன்குமார் என்ற 27 வயது இளைஞர் இன்னைக்கு 5 பேர் கொண்ட மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவர் திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய துணை அமைப்பாளராக இருந்து வருகிறார். இன்று அவர் வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தனது தோப்பில் பணி செய்து கொண்டிருக்கும் போது அங்கு வைத்த 5 பேர் கொண்ட மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டி சாய்த்து விட்டு சென்று விட்டனர். தகவல் அறிந்து சிவகங்கை நகர் காவல்துறையினர் உடலை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அவருடைய உறவினர்களும் கிராம மக்களும் திரண்டு மருத்துவமனையை சூழ்ந்தனர். மேலும் தனது இறந்த பிரவீனுடைய படுகொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும். படுகொலை சம்பவத்தை கண்டித்து சிவகங்கை மானாமதுரை சாலையில சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களோட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அசீஷ் ராவத், டிஎஸ்பி அமலன் அட்வின் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர்றாங்க. ஒரு சிவகங்கை மாவட்ட தலைநகரால் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சம்பவம் நடந்த இந்த படுகொலை சம்பவத்தும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. அதுவும் ஒரு ஆளுங்கட்சி பிரமுகர்களுடைய மாவட்ட நிர்வாகியா இருக்கிற ஒரு முக்கிய நிர்வாகி பிரவீன்குமார் படுகொலை செய்யப்பட்டது சிவகங்கையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அட்வின்.